வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நம்ம சென்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த அமைப்பு முறையை பற்றியான பதிவை பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இரண்டாவது பதிவில் நாம் பார்க்க போனது விதை லக்ன ஸ்டார் லார்டு. நம்ம பொதுவாகவே லக்ன அதிபதி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு லக்ன புள்ளி எனக்கூடிய லக்ன நட்சத்திர அதிபதி, லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய இயல்பை பற்றி சொல்லக்கூடியது. அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை, அந்த லக்ன ஸ்டார் லார்டு அவர் தான் வந்துட்டு அந்த டிசைன் பண்ணக்கூடியவர். அதே போல இந்த லக்ன நட்சத்திர அதிபதியினுடைய பாத அதிபதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. எது கேபி சிஸ்டம் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாம அதுல இருந்து தான் நம்ம இந்த புள்ளியை ஆரம்பிக்கணும். ஸோ இதுல இந்த லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிற அந்த புள்ளியினுடைய இயல்பு என்ன, அந்த பாதத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நட்சத்திர குணங்கள் அப்படிங்கிற தொடர்ல நம்ம வரிசையா பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டம், அதுல என்ன அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். ஸோ நம்ம முதல் பதிவை பார்த்திருந்தவங்களுக்கு தெளிவா புரியும். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நாம அதுல 2 கிரகங்களை மட்டுமே முதன்மை கிரகமா எடுத்திருக்கோம். அதுல சந்திரனையும் சூரியனையும். ஏன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம போனோம். ஸோ ஏன் மற்ற கிரகங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஜாதகத்துல ஒரே ஒரு வீடு, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு இருக்கும். அதனால நம்ம சொந்த வீட்டை கணிக்கிறதுல மற்ற கிரகங்களுக்கு குழப்பம் இருக்கும், சூரியன் சந்திரனுக்கு அந்த இது இருக்காது. அதே போல சூரியன் என்பவன் ஒரு ஜாதகருடைய பர்சனாலிட்டி கூடிய ஆளுமை திறமையும், சந்திரன் என்பவன் மனோபாவகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால அந்த 2ஐயும் வச்சு அவங்களுடைய தேர்வுகளை நம்ம கணிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இன்னொருக்க நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ கடகராசியிலிருந்து உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கிற இடம் அப்படிங்கறத வச்சுதான் அந்த ஜாதகர் தன்னையே எப்படி உணர்றாரு அப்படிங்கறத நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்தின் கடகம் 3ஆம் இடம், அப்போ முயற்சி ஸ்தானம் அப்படின்னு. முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரன், வாக்கு, ப்ராமிசிங் பண்ணுறது, பேச்சாற்றல், முயற்சி, கம்யூனிகேஷன், இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்த அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசியை வரும் இல்லையா? இப்ப அது உங்களுக்கு 6ஆம் இடமும், லக்னத்துக்கு 6ஆம் இடமும், சந்திரனுக்கு 4ஆம் இடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சேலஞ்சான ஒரு லைஃப் சேலஞ்சிங்கான ப்ராசஸ் மட்டும்தான் லைஃப்ல எடுப்பாங்க, தேர்வே செய்வாங்க. தனக்கு எது வராது அல்லது தனக்கு எது கொஞ்சம் சேலஞ்சா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போராடக்கூடிய மனநிலையை தான் கொடுக்கும். சரிங்களா? இதே மாதிரிதான் சூரியனுக்குமே. சூரியன் அந்த லக்னத்திற்கு சிம்மத்திலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்க ராசியில சிம்மம் எத்தனாவது வீடு அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி சிம்மத்திலிருந்து சூரியன் இருக்கிறது எத்தனை இடத்துல தள்ளி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமா அதே ரிஷப லக்னத்துக்கு சிம்மம் எத்தனாவது இடம் வரும், 4ஆவது இடமா தாய்ஸ்தானம் அப்படின்னு வரும். அந்த சிம்மம் தனுசுல இருக்குன்னு இல்லை, சிம்மத்துக்கு தனுசு எத்தனாவது வீடா வரும், 5ஆம் இடமா வரும் இல்லையா? 1, 2, 5ஆம் இடமா வரும். சோ இப்ப உங்களோட 5ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தி சாதுரியம், காதல், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம், எதிர்காலம், இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம். சோ அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதுல வெளிப்படும். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சிம்மத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும், காதலா வெளிப்படும். ஸோ அவங்க லவ் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிதான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்க்கணும். ஏன் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கணும்? எஸ், சூரியன் ஆத்ம பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய ஆத்மா, சந்திரன் மனத்தை சொல்லக்கூடிய மனோபாவம். ஸோ இதை 2ஐயும் வைத்துதான் உங்களுடைய தேர்வு முறையை நம்ம சொல்ல முடியும். ஸோ சந்திரன் அப்படிங்கிறது, சந்திரன் லக்னத்திலிருந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத மன செயல்பாட்டையும், கடகத்திலிருந்து சந்திரன் இருக்கிற இடம்ங்கிறத மன முதிர்ச்சியும் சொல்லக்கூடிய இடம். சந்திரன் லக்னத்திலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறது மனதனுடைய செயல்பாட்டையும், கடகத்திலிருந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடம் மன முதிர்ச்சியும் கொடுக்கும். ஸோ இதுக்கு 2க்கும் நடுவுல ஏதாவது முரண்பாடுகள், ஏதாவது சிக்கல்கள் இருக்கிற மாதிரியான இடம் இருந்தால் அந்த நபர் எப்பயுமே மறுபடியும் ஒரே மாதிரியான பேட்டர்னா தான் எடுப்பாரு. அது இல்லைனாலும் அதே மாதிரியான பேட்டர்ன் தான் எடுப்பாரு. அது சிக்கலான இடமா இருந்துச்சு அப்படின்னா தவறான முடிவுகள் அல்லது எதிர்மறையான விளைவுகள் சந்திப்பார்கள். சரிங்களா?
சரி, இப்ப நம்ம சந்திர நட்சத்திர இதுக்கு போகலாம். ஸோ சந்திரன் அப்படிங்கிறது தான் எதை செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இடம். சூரியன் என்பது தான் எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய இடம். செல்ஃப் ஒர்த், சுய மதிப்பு, ஆட்டிடியூட்டா காமிக்கக்கூடிய இடம் சூரியன். சந்திரன் என்பது மன விருப்பத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அல்லது சிக்கல்கள், அதுதான் அந்த நபர் எடுக்கும் முடிவு எனக்கூடிய விதை சரியாக முளைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒருவருடைய தேர்வுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி மாற்றலாம், மன ரீதியாகவும் அல்லது பர்சனாலிட்டி வைஸும் கொஞ்சம் மாத்திட்டோம்னா சரி பண்ணிக்கலாம். இதுதான் பரிகாரமா சொல்ல முடியும். மனவியல் ஜோதிடத்தில் நம்ம பேசிக்கொண்டிருப்பது சென்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிறது மனவியல் ஜோதிடம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நேரடியா நட்சத்திர பாதத்துக்கு போயிடலாம். ஸோ ஒரு லக்கணத்துல ராசி, ஒரு லக்கணத்துல ராசியில எந்த பாதத்தில் விழுந்தோ அந்த பாதத்தின் அதிபதியை உரம் அப்படிங்கிறது சொல்றோம். உரம் அப்படின்னா என்னது? விதை விழக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. இந்த விதைக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் உரம்னு சொல்லணும் இல்லையா? இப்ப அஸ்வினி முதல் பாதம் செவ்வாய். முதல் பாதம் செவ்வாய். அதே போல இந்த செவ்வாய் அப்படிங்கிறது மேஷத்திலே விழுறதுனால மேஷமே செவ்வாய் தான். ஸோ இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன், நான்காம் பாதம் சந்திரன். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் லக்கண புள்ளியாக இருந்தா இந்த அஸ்வினி எத்தனாவது பாதம்னு பாருங்க. அந்த பாதத்தின் அதிபதி உங்க ஜாதகத்துல எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு சிக்கல் இருக்கும். முதல் பாயிண்ட். அதே போல உங்கள் ஜாதகத்தின் 9ஆம் பாவக அதிபதி இருக்கும் இடத்தில் தான் அது வெளிப்படும். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தில் இருக்கும் இடத்தில் தான் அது வெளிப்படும். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவக அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னு நீங்களேன், திருமண உறவுகள், தொழில் சார்ந்த கூட்டணிகளோட பிரச்சனைகள் அல்லது கூட வேலை செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்களை கொடுத்தோம். 9ஆம் அதிபதி 7ல் இருந்தார். இதே 9ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தா குடும்ப வகையில சிக்கல்களை கொடுக்கும், குடும்ப வகையில சேலஞ்சஸ், சோதனைகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருந்தா முயற்சி, வாக்கு, தைரியம், இதையெல்லாம் குறைக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யும். ஸோ இதுதான் உரம் அப்படிங்கிறது. ஸோ அந்த உரம் அதுங்கிறது பயிற்சிக்கான மாதிரி. அந்த உரத்தை நீங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படும் போது வாழ்க்கையில வெற்றியை அடைந்துவிட முடியும். சரிங்களா? ஸோ ஸ்கிரீன்ல தெரியறத இதை நீங்க கவனிச்சு நோட் பண்ணிக்கிங்க. உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்தினுடைய பாத அதிபதி யாரு, அவரு எங்க இருக்கிறாரு, நம்ம முதல்ல பார்க்கறது நட்சத்திர குணம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது நீங்க நட்சத்திர குணம் அப்படிங்கிறது நம்ம தனியா பதிவு போட்டிருக்கோம். அதுல உங்களுடைய நட்சத்திர குணம் என்ன, அதனுடைய பாதம்னா என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அதே போல இந்த பாதத்திற்கு உண்டான அதிபதி யாரு, அவரு ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுடைய விதை விழக்கூடிய இடம். நிலம் அப்படிங்கிறது அந்த நிலம் தான். அந்த நிலம் நட்சத்திர அதிபதி இருக்கக்கூடிய இடம் நிலம். நட்சத்திர பாத அதிபதி விழக்கூடிய இடம் உரம். ஸோ நிலமும் உரமும் ஒரே இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல் பிளஸ் ரொம்ப சீக்கிரமா அவங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலமும் உரமும் ஒரே இடத்துல இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணா, கடுமையான முயற்சியோ அல்லது கடுமையான போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை கொடுத்துக்கிடும். கொஞ்சம் குழப்பதா நான் தெளிவுபடுத்துகிறேன். நட்சத்திர அதிபதி இருக்கக்கூடிய இடம் நிலம். நட்சத்திர பாத அதிபதி உரம். அதாவது சிக்கலை, சோதனையை கொடுப்பார். சரிங்களா? இப்ப அஸ்வினி 1ஆம் பாதம் மேஷம் செவ்வாய். ஸோ அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா லக்கண புள்ளி, லக்கணம்னு போட்டு அதனுடைய புள்ளி லக்கணம் ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கும். அந்த நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்து அதனுடைய பாதம் 1ஆக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்கும், எந்த வீட்டுல இருக்கும், அந்த வீடுதான் உங்களுக்கு சோதனைகளை, சவால்களை கொடுக்கும். சரிங்களா? இதை 2ஆம் பாதமாக இருந்தால் சுக்கிரன். அஸ்வினி 2ஆம் பாதமாக இருந்தால் சுக்கிரன். 3ஆம் பாதமாக இருந்தால் மிதனம். 4ஆம் பாதமாக இருந்தால் கடகம், சந்திரன். ஸோ 3ஆம் பாதம் புதன், 4ஆம் பாதம் சந்திரன். ஸோ இந்த கிரகங்களை மட்டும் பார்த்துக்கோங்க.
உங்க ராசியை நீங்க இப்பதையும் கவனிக்க வேண்டாம். இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நான் சேர்த்திய சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப பரணி. பரணி முதல் பதம்னா சூரியன், இரண்டாம் பதம்னா புதன், மூன்றாம் பதம் சுக்கிரன், நான்காம் பதம் செவ்வாய், கார்த்திகை ஒன்றாம் பதம் குரு. சோ இந்த அதிபதிகள், இந்த பாத அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எங்கு விழுந்திருக்கிறதோ, இந்த பாத அதிபதிகள் என்பது லக்கண புள்ளிக்கு உண்டானது. லக்கண புள்ளி என்பது லக்கணம்னு போட்டு ஒரு நட்சத்திரம் கொடுத்திருப்பாங்க. அந்த நட்சத்திரம் பரணியாக இருந்து அதனுடைய பாதம் இரண்டாக இருந்தால் புதன். சோ புதன் உங்க ஜாதகத்தில் இருந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய வாக்கு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் சிக்கலுக்கு உண்டாகும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த ராசியான ரிஷபம். ரிஷபத்துல கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் வந்து ஆரம்பிக்கும். கார்த்திகை இரண்டாம் பாதத்துக்கு மகரம் சனி, கார்த்திகை மூன்றாம் பாதத்திற்கு கும்பம் சனி, கார்த்திகை நான்காம் பாதத்திற்கு மீனம் குரு. அதே ரோகிணி முதல் பாதத்திற்கு செவ்வாய், இரண்டாம் பாதத்திற்கு சுக்கிரன், மூன்றாம் பாதத்திற்கு புதன், நான்காம் பாதத்திற்கு சந்திரன். மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்திற்கு சிம்மம், இரண்டாம் பாதத்திற்கு புதன், இரண்டாம் பாதத்திற்கு புதன். இதே மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் சுக்கிரன், மிருகசீரிஷம் நான்காம் பாதம் செவ்வாய், திருவாதிரை முதல் பாதம் குரு, இரண்டாம் பாதம் சனி, மூன்றாம் பாதமும் சனி, நான்காம் பாதம் குரு. புனர்பூஷம் முதல் பாதம் செவ்வாய், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன். அடுத்தது கடகராசி. கடகராசியில புனர்பூஷம் நான்காம் பாதம் சந்திரன், பூச நட்சத்திரம் முதல் பாதம் சூரியன், இரண்டாம் பாதம் புதன், மூன்றாம் பாதம் சுக்கிரன், நான்காம் பாதம் செவ்வாய். சோ இந்த நட்சத்திர பாத அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம்தான் அதாவது சோதனை களமாக இருக்கும். அந்த சோதனையை எப்படி நாம் சாதனையாக மாற்றுவது என்பதை அடுத்த ஒரு பதிவிலே நாம் பார்க்கலாம். இப்ப ஆயில்யத்தினுடைய குணம் என்ன என்றால் அதை பற்றி நாம் தனியாக நட்சத்திர குணங்கள் போட்டிருக்கோம். அந்த பதிவுகளை நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியும் நட்சத்திரத்திற்கும் பாதவாரியாக குணங்களை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த பதிவுகள் நீங்க ஒருக்கா செக் பண்ணிட்டு அதை பற்றிய கருத்துக்களையும் போடுங்க. அந்த கணிப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிய கணிப்புகளையும் கொடுங்க. ஸோ ஆயில்யம் முதல் பாதமாக இருந்தால் குரு, இரண்டாம் பாதம் சனி, மூன்றாம் பாதம் சனி, நான்காம் பாதம் குரு. அடுத்தது சிம்ம ராசி. மகம் ஒன்றாம் பாதம் செவ்வாய், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன், நான்காம் பாதம் சந்திரன். பூசம் முதல் பாதம் சூரியன், இரண்டாம் பாதம் புதன், மூன்றாம் பாதம் சுக்கிரன், நான்காம் பாதம் செவ்வாய். உத்திரம் முதல் பாதம் மட்டுமே, அது தனுசு. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு முதல்ல உத்திரம் இரண்டாம் பாதம் மகரம், மூன்றாம் பாதம் சனி, கும்பம், நான்காம் பாதம் மீனம் குரு. அடுத்தது அஸ்தம் கை சித்திரம் நட்சத்திரம், கை வேலைத்தன் நட்சத்திரம். முதல் பாதம் செவ்வாய், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன், நான்காம் பாதம் சந்திரன். அடுத்தது சித்திரை இரண்டு பாதங்கள், முதல் பாதம் சூரியன், இரண்டாம் பாதம் புதன். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியில் சித்திரை முதல் பாதம், சித்திரை மூன்றாம் பாதம் சுக்கிரன், நான்காம் பாதம் செவ்வாய், சுவாதி ஒன்றாம் பாதம் தனுசு, குரு, இரண்டாம் பாதம் சனி, மூன்றாம் பாதம் சனி, நான்காம் பாதம் குரு. விசாகம் முதல் பாதம் செவ்வாய், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன். விருச்சிகம். விருச்சிகத்தில் விசாகம் நான்காம் பாதம் சந்திரன், அனுசம் முதல் பாதம் சூரியன், அனுசம் இரண்டாம் பாதம் புதன், மூன்றாம் பாதம் சுக்கிரன், நான்காம் பாதம் செவ்வாய். அதே போல கேட்டைக்கு தனுசு. கேட்டை முதல் பாதம் குரு, இரண்டாம் பாதம் சனி, மூன்றாம் பாதமும் சனி, நான்காம் பாதம் குரு. அடுத்தது தனுசு ராசி. மூலம் மேஷம் செவ்வாய், முதல் பாதம் செவ்வாய், இரண்டாம் பாதம் சுக்கிரன், மூன்றாம் பாதம் புதன், நான்காம் பாதம் சந்திரன். அடுத்தது பூரோடம். பூரோடம் முதல் பாதம் சூரியன், இரண்டாம் பாதம் புதன், மூன்றாம் பாதம் சுக்கிரன், நான்காம் பாதம் செவ்வாய்.
அடுத்தது உத்திரம் முதல் பாதம் குரு. மகர ராசி. உத்திரம் முதல் பாதம். உத்திரம் 2ஆம் பாதம் சனி, 3ஆம் பாதம் சனி, 4ஆம் பாதம் குரு. திருவோணம் முதல் பாதம் செவ்வாய், 2ஆம் பாதம் சுக்கிரன், 3ஆம் பாதம் புதன், 4ஆம் பாதம் சந்திரன். அவிட்டம் முதல் பாதம் சூரியன், 2ஆம் பாதம் புதன். கும்பம் அவிட்டம் 3ஆம் பாதம் சுக்கிரன், 4ஆம் பாதம் செவ்வாய். சதயம் முதல் பாதம் குரு, 2ஆம் பாதம் சனி, 3ஆம் பாதம் சனி, 4ஆம் பாதம் குரு. பூரட்டாதி முதல் பாதம் செவ்வாய், 2ஆம் பாதம் சுக்கிரன், 3ஆம் பாதம் புதன், 4ஆம் பாதம் பூரட்டாதி சந்திரன். மீனராசி. கடைசி ராசி மீனராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம். முதல் பாதம் சூரியன், 2ஆம் பாதம் புதன், 3ஆம் பாதம் சுக்கிரன், 4ஆம் பாதம் செவ்வாய். அடுத்தது ரேவதி கடைசி நட்சத்திரம். முதல் பாதம் குரு, 2ஆம் பாதம் சனி, 3ஆம் பாதம் சனி, 4ஆம் பாதம் குரு. சோ இந்த நட்சத்திரங்களின் பாத அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் உங்களுக்கான சோதனை களம் கொடுக்கக்கூடிய உரமூட்டக்கூடிய இடம். உங்களை உத்வேகப்படுத்துவதும், உங்களை வழிபடுத்துவதும், உங்களை மூண்டு செல்லக்கூடிய இடம், முழுமையாக்கக்கூடிய இடம் இந்த உரம் விடக்கூடிய இடம். சோ இந்த உரம் பற்றி உங்களுக்கு புரிதல் கிடைத்தவுடன் பின்பு நாம் அடுத்த பதிவில் நாம் பார்க்க போவது நிலம். அந்த நிலத்தை பார்த்து விட்டது, உரம் பார்த்து விட்டோம். ஆக அடுத்து நாம் பார்க்க போகும் இடம் அறுவடை. சோ இந்த விதை நிலம் உரம் பற்றி உங்களுடைய புரிதல்கள் அல்லது இதில் உங்களுக்கு எதனும் குழப்பங்கள் அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய விரும்பினால் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக நமது பதிவிடுங்கள். அதே போல உங்களுடைய தோழர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.